சொல்லாடுகளம். இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத் திசையாவும் பரந்து வாழும் இனியொருவர்களே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளம், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமணியர்களே, வாரம் தோறும் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளோடு உங்கள் இல்லவாயில் நாடி வருகின்ற சொல்லாடுகளும் இந்த வாரம் ஒரு அதிமுக்கியமான விடயத்தை தன்னுடைய விடயப்பரப்புக்குள் எடுத்திருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு நம்முடைய தேசத்தில் நடைபெற்ற 30 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அபிவிருத்தி நோக்கிய பாதையில் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அபிவிருத்தி என்பது ஒரு மெய்மை திசை நோக்கியதாக அல்லது பேண்தகு அபிவிருத்தி திசை நோக்கியதாக நகர்கின்றதா என்கின்ற கேள்வி அவ்வப்போது நமக்கு எழுவதுண்டு. அதற்கும் அப்பாலே யாழ் குடாநாட்டை, குறிப்பாக இலங்கையினுடைய வட பிராந்தியத்தை மையப்படுத்தி பல்வேறு விதமான பல தளங்களில் நிலைப்பட்ட அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி பணிகள், அதற்கும் அப்பால் சர்வதேச ரீதியான தனியார் வர்த்தக நிறுவனங்களுடைய முதலீடுகள், அதற்கும் அப்பால் தனிநபர்களுடைய அபிவிருத்தி பணிகள் என்று பல்வேறு விதமான பணிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதற்கு சமாந்தரமாக போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த காயங்களிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விதமான பல அபிவிருத்தி பணிகளும் இந்த மண்ணில் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வடக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே பல அபிவிருத்தி பணிகள் வருகின்ற பொழுது அதனோடு இணைந்ததாக அந்த அபிவிருத்தி பணிகள் தொடர்பான அபிப்பிராயங்களும் அது அதிருப்தி இனங்களும் பதிவேற்படுவதும் வழமை. இதற்கான பின்னணி காரணங்களாக இருக்கக்கூடியது உண்மையில் ஒரு மனது திறந்த கலந்துரையாடல்கள் மூலமாக மக்களுடைய மனதில் அவர்கள் தங்கள் அபிவிருத்தி குறித்து எத்தகைய சிந்தனைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக மேல்மட்ட திட்டமிடலாளர்கள் சிந்திக்காமை தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கின்றதோ என்கின்ற ஐயப்பாடுகள் நமக்குள் எழுகின்றது. இந்த நிலைப்பட்டதாக மக்களுடைய மயப்பட்ட மக்கள் எதை சிந்திக்கிறார்கள் அபிவிருத்தி தொடர்பாக, மக்கள் தங்களுக்கான வழிகளை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வதற்கு முயலுகிறார்கள் என்ற தொடர்பான சில சிந்தனை களங்களை திறப்பது இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய திட்டமிடல் பிரிவினுடைய ஏற்பாட்டிலே கடந்த 2 நாட்களாக சில நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் அங்கே திட்டமிடல் துறையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய வளவிருத்திக்குமாக பல்வேறு விதமான முயற்சிகள் இந்த திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சில வளவாளர்களையும் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கக்கூடிய விரிவுரையாளர்களையும் அதனோடு இணைந்து நம்முடைய சமூக புலத்திலே பணியாற்றுகின்ற சில அரசாங்க அதிகாரிகளையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் படைக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையினுடைய இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியிலே நீங்கள் நீண்ட காலமாக தரிசிக்கின்ற ஒரு முகம், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் நம்மோடு இணைகின்றார் அருமை நண்பர் சிவராஜா அவர்கள். தன்னுடைய வாழ்வினுடைய உத்தியோக சார்ந்த பணியிலே உயர்ச்சியை பெற்று இப்பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய உதவி மாவட்ட செயலராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் சிவராஜா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஒரு பதவி நிலை சார்ந்து உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். அவருக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய சொல்லாடுகளம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிர்மாணி லியனகி அவர்கள். ஒரு சிறந்த நகர அபிவிருத்தி தொடர்பான திட்டமிடலாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நிர்மாணி லியனகி அவர்கள் பல்வேறு விதமான நகர அபிவிருத்தி தொடர்பான பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சமூக ஆர்வத்தோடு பல நிறுவனங்களிலே பணியாற்றி வருகின்றவர்களாக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அவர்களுக்கு அருகிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய திட்டமிடல் பிரிவினுடைய புவியியல் துறையினுடைய திட்டமிடல் பிரிவினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி கபிலன் அவர்கள். அந்த துறை சார்ந்து புலமைத்துவத்தோடும் அந்த துறை சார்ந்து ஆர்வத்தோடும் இயங்குகின்ற ஒரு இளம் கல்வியாளர்கள் நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அவரை நாங்கள் முதல் முறையாக இந்த சொல்லாடுகள் நிகழ்ச்சியை வரவேற்கணும். அவருடைய வருகைக்கு நாங்கள் நன்றி கூறி வரவேற்கின்றோம். வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். காத்திரமான தலைப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கின்ற பொழுது நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கே வருந்தகை தந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அபிவிருத்தி தொடர்பாக பல தடவைகள் நமக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய திட்டமிடல் பிரிவினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்பார்ந்த திட்டமிடலாளர் ரவீந்திரன் அவர்கள். அவர் பல்வேறு விதமாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய விடயங்களை ஆழமாக பார்த்து இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஒரு நீண்ட விழிப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். காய்தல் உவர்த்தலின்றி கருத்துக்களை பகிரவல்ல ஒரு தத்துணிவாளராக நாங்கள் அவரை அன்றும் அடையாளம் காண்பதுண்டு. திரு ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நிறைவாக ஒரு மிக பெரும் புலமையாளர், நம்முடைய மண்ணில் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து அமெரிக்க நாட்டினுடைய போல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பேராசிரியராக கடமையாற்றுகின்ற மதிப்பார்ந்த பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்கள். அவரும் இந்த நகர அபிவிருத்தி துறை தொடர்பாக நீண்ட அனுபவமும் நீண்ட கற்பித்தல் அனுபவம் உடைய ஒரு மிக பெரும் கல்வியாளர். அந்த கல்வியாளர் இன்றைக்கு நம்முடைய டான் தொலைக்காட்சியுடைய கலையகத்துக்கு வருகை தந்து சொல்லாடுகள் நிகழ்ச்சியிலே அமர்ந்திருப்பதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அவரை நாங்கள் வரவேற்கணும். அவருடைய வருகைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இதுதான். ஒரு போருக்கு பின்னாக மீண்டெழுகின்ற சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கின்றோம்.
ஒரு போருக்கு பின்னாக நடைபெறுகின்ற பல்வேறு அம்சங்களிலே அபிவிருத்தி பணிகள் மிக முக்கியமானவை. அந்த அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக மக்களுடைய எண்ண வழிகள் எப்படி இருக்கின்றது, மக்கள் சிந்திப்பதை ஆட்சியாளர்கள் செய்கின்றார்கள் அல்லது ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைப்பதை மக்கள் மீது திணிக்க முற்படுகிறார்களா என்கின்ற கோணங்களிலே ஒரு பொதுமைப்பட்டதாக எந்த விதமான அரசியல் சாயமும் இன்றியதாக நம்முடைய கலந்துரையாடல்கள் நகர இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு மிக பொருத்தமான திரு ரவீந்திரன் அவர்கள், நினைக்கிற இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்களிலேயே மிக முக்கியமானவராக நீங்கள் கடமையாற்றி இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு குறித்தும் இங்கே பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குறித்தும் சில அறிமுகங்களை தந்து நாங்கள் அப்பாலே கடந்து செல்லலாம். பேசுங்கள். நன்றி. உலகெங்கும் பறந்து வாழும் அன்புறவுகளுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் இங்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற ஒரு நிகழ்வின் முடிவாக அந்த நிகழ்வு தொடர்பான ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு இன்று டான் டிவியினுடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றோம். கடந்த 3 நாட்களாக பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் அதிதி உரையும் 2 நாட்கள் மாணவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கும் நடைபெற்றது. இந்த பயிலரங்கு என்ன விடயம் தொடர்பானது என்பதை பார்த்தால், யாழ் பல்கலைக்கழகத்தில் திட்டமிடல் பிரிவு மாணவர்கள் திட்டமிடல் சார்ந்த கற்கை நெறிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் கற்கின்ற கற்கை நெறி சமூகத்தில் ஒரு 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 நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற வகையிலே பல்வேறுபட்ட பாடத்திட்ட கூறுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கற்கை நெறியில் சமூகம் வேண்டுகின்ற, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய, சமூகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைவெளிகளை அல்லது சமூக வெளிகளை அல்லது சமூக பொது வெளிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பான ஒரு விடயப்பரப்பு, ஒரு எண்ணப்பாங்கு தொடர்பான விடயப்பரப்பில் ஒரு சிறப்பு பயிற்சி ஒன்றை எங்கள் மாணவர்களுக்கும் இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், திட்டமிடலாளர்கள், தொழில் நிபுணத்துவம் உள்ளவர்களுக்கு வழங்கும் நோக்கோடு இந்த நிகழ்ச்சி யாழ் பல்கலைக்கழகத்தில் திட்டமிடல் துறையினரால் குறிப்பாக மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்குரிய முக்கியமான ஏற்பாடுகளை எங்கள் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் முழு ஒழுங்கமைப்புகளையும் சிறப்பாக செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியின் முக்கியமான அதிதி உரையாற்றுபவராக, மாணவர்களுக்குரிய அந்த பயிலரங்கை நடத்துகின்ற முக்கியமான ஒரு நிபுணத்துவ வளவாளராக எனக்கு அருகே அமைந்திருக்கின்ற பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அவர் நண்பர் சர்வேஸ் சொன்னது போல அமெரிக்காவினுடைய போல் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் ஒரு நகர திட்டமிடல் பேராசிரியராக கடமையாற்றி வருகின்றார். அவர் பல்துறையிலே ஒரு நிபுணத்துவம் பெற்ற, தேர்ச்சி பெற்ற ஒரு பேராசிரியர். கட்டடக்கலை, நகர வடிவமைப்பு, நகர திட்டமிடல், சமூக வழிகளை திட்டமிட்டு உருவாக்குதல், சமூக அபிவிருத்தி, சமூக ஆற்றலை மேம்படுத்துதல் போன்ற விடயப்பரப்புகளில் அவர் சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற ஒரு பேராசிரியர். அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் ஒரு வருகை தரு விரிவுரையாளராக கடமையாற்றி இருக்கின்றார். தென்கிழக்காசிய நாடுகள், பல நாடுகளில் அவர் வருகை விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்றார். அந்த வகையில்தான் அவருடைய தேர்ச்சியை, திறமையை எங்களுடைய மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த சமூகத்தவர்களுக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு புவியியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவரை இங்கு வரவழைத்து, குறிப்பாக எங்களுடைய துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கபிலன் அவர்கள் அந்த ஏற்பாடுகளை சேர்ந்தார், வரவழைத்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அதில் 3 நாட்களும் குறிப்பாக மாணவர்களுக்குரிய பயிலரங்கு, அதாவது திட்டமிடல் பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு ஒரு புதிய கோணத்தில் நாங்கள் மாணவர்களுக்கு திட்டமிடல் செய்கின்றதற்கு நாங்கள் கற்பிக்கின்ற வழிமுறை அநேகமாக ஒரு டெக்னிக்கல் சார்ந்த, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த, ஒரு பகுத்தறிவு சார்ந்த, விஞ்ஞான முறை சார்ந்த அணுமுறைகளை பின்பற்றி தான் அநேகமான திட்டமிடல் கற்க நெறிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. பேராசிரியர் அவர்கள் கற்பிக்கின்ற இந்த சமூக வழிகளை உருவாக்குவது என்பது கூட மக்களுடைய எதிர்பார்ப்புகள். நாங்கள் ஓரளவுக்கு ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது புரிதலுக்கு நீங்கள் கலந்து பேசுவது அது தப்புமில்லை, நாங்கள் அதை பார்வையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். சொற்களை நீங்கள் சமூக வழிகள், அதாவது சோஷியல் ஸ்பேஸை அல்லது மக்களுக்கான வழிகள், பீப்புள் ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணுவது, அதுக்கு மக்களுடைய நோக்கிலிருந்து, மக்களுடைய இடத்திலிருந்து மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள், மக்களுக்கு என்ன தேவை என்ற விடயங்களை உணர்ந்து அதன் அடிப்படையில் திட்டமிடலில் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அபிவிருத்தியை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பில் தான்
இந்த பிரதானமான பயிலரங்கம் அதிதி விரிவுரையும் நடைபெற்றது. 2 நாட்கள் மாணவர்களுக்கும் திட்டமிடல் துறையில் கல்வி கற்கின்ற திட்டமிடலுடன் தொடர்புடைய ஏனைய துறை மாணவர்களும் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதிதி உரைக்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான திணைக்களங்கள், அரசு திணைக்களங்கள், அபிவிருத்தியுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளுகின்ற திணைக்கள உத்தியோகத்தர்கள், நிபுணர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அதில் கணிசமானவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். பங்கு பெற்றி நிறைய கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. மிகவும் சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள், ஈடுபாட்டோடு வந்தவர்கள் அந்த கலந்துரையாடல் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் அந்த நிகழ்வு எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். உண்மையில் போருக்கு பின் இங்கு நடைபெற்று வருகின்ற அபிவிருத்தி செயல்பாடுகள் எல்லாம் அரச திணைக்களங்கள், குறிப்பாக திட்டமிடலை கையாளுகின்ற அரச திணைக்களங்கள் மேலிருந்து கீழான ஒரு அணுகுமுறை என்ற ஒரு வடிவத்தில், அதாவது டாப் டவுன் அப்ரோச் என்ற வகையில் அவர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப அறிவை, விஞ்ஞான அறிவை, திட்டமிடல் அறிவை பாவித்து மக்களுக்கான பல்வேறு அபிவிருத்திகளை செய்து வருகின்றார்கள். அது பல இடங்களில் தோல்வி கண்டிருக்கின்றது, மக்களால் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அந்த இடத்தில் தான் நாங்கள் இந்த பேராசிரியர் அவர்கள் எங்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்த அந்த விடயப்பரப்பு தொடர்பான விஷயம் ஒரு முக்கிய இடத்திற்கு வருகின்றது. மக்களுடைய தேவைகளை நாங்கள் அறிந்து உணர்ந்து மக்கள் கண்ணோட்டத்தில் மக்கள் இடத்திலிருந்து அதனை பார்த்து மக்களுக்காக அந்த திட்டமிடலுக்கூடாக நாங்கள் அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதை எவ்வாறு மேற்கொள்ள என்பது தொடர்பில் தான் இந்த பயிலரங்குகள் நடைபெற்றது. மிகவும் பிரயோசனமான ஒரு பெறுமதியான ஒரு நிகழ்வாக மாணவர்களுக்கு அந்த நிகழ்வு இருந்தது. இன்றைய தினம் அந்த நிகழ்வு நிறைவு பெற்று பேராசிரியர் அவர்கள் நாளைய தினம் கொழும்புக்கு திரும்ப இருக்கின்றார். இந்த தருணத்தில் அவருடைய அறிவை, அனுபவத்தை குடாநாட்டில் உள்ள அல்லது இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அவருடைய அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எதிர்காலத்திலும் ஒழுங்கு செய்து எங்களுடைய மாணவர்களுடைய ஆற்றலை, கெப்பாசிட்டியை, அவர்களுடைய திட்டமிடல் திறனை வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற நிகழ்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். நன்றி திரு ரவீந்திரன் அவர்களே. ரவீந்திரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பாக, இந்த பயிற்சி பட்டங்கள் தொடர்பாக ஒரு ஆழமான அறிமுகத்தை நமக்காக தந்திருக்கின்றார். குறிப்பாக பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், அவரோடு இடம்பெற்ற உரையாடல்கள் எவ்வளவு தூரம் பயனுறுதி மிக்க தன்மை மிக்கதாக அமைந்திருக்கிறது என்ற செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் சொன்னது போல இங்கே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக முன்னெடுக்கப்படுகின்ற பல அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய அபிப்பிராயங்களை பெறாமலோ அல்லது மக்களுக்கு பொருத்தப்பாடற்ற தன்மையிலோ மேற்கொள்ளப்படுகின்ற தன்மை சூழ்நிலைகள் இருப்பது வளமை. அதனால் தான் சில அபிவிருத்திகளை நாங்கள் நினைத்த திட்டமிட்ட இலக்குகளை நோக்கி நகர முடியாத தன்மை இருக்கிறதாகத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலைமை மிக முக்கியமானது. எனவே இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய பேசு பொருளே நாங்கள் பேச இருக்கின்றபடியும் நமக்கு ஒரு புதிய சிந்தனையாக இருக்கலாம். அவர்கள் சொன்னது போல அந்த மக்களுக்கான வழி, அந்த ஸ்பேஸ் ஃபார் பீப்புள் அல்லது அந்த ஸ்பேஸ் ஃபார் டெவலப்மெண்ட், அந்த மக்களுக்கான வழி என்பது புதிதாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயப்பரப்பாக இருக்கு. இந்த நிலைமையில் இந்த துறை சார்ந்த புலமைத்துவம் மிக்க ஒரு பேராசிரியர் நம்முடைய அரங்கில் இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய போல் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான பதவியிலே நகர அபிவிருத்தி தொடர்பாக தன்னுடைய கற்பித்தலை மேற்கொள்கின்ற ஒரு புலமையாளர் நம்மோடு இருக்கின்றார். இந்த பாக்கியம் நமக்கானது. இந்த இடத்திலே நாங்கள் சில வேளைகளை அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதாக இருக்கும். அவரோடு நீங்கள் ஏற்கனவே தொடர்புகளை பேணுவதன் மூலமாக முன்னோக்கி நகரலாம். நாங்கள் இப்பொழுது பேராசிரியர் பேசலாம். நாங்கள் அவருடன் கேட்கக்கூடிய கேள்வி என்பது உங்களுடைய இந்த வருகையினுடைய நோக்கம் எப்படி இருந்தது, குறிப்பாக நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த புலமைத்துவ பயன்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதற்கு அப்பாலே கடந்த 2-3 நாட்களாக நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலே நீங்கள் மாணவர்களோடு பழகி இருக்கிறீர்கள், புலமையாளர்களோடு பழகி இருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய துறை சார்ந்த புலமைத்துவம் தொடர்பாக சில விடயங்களை பேசலாம். ஐயா பேசுங்கள். நன்றி. வணக்கம். මම ඉතාමත්ම සන්තෝෂයි මේ භාෂා කීපයකින්ම කතා කරන්න පුළුවන් ප්‍රෝග්‍රෑම් එකකට මම ඉන්වයිට් කරපු එක ගැන. But of course I will speak in English. We visited the Jaffna University. We visited the Jaffna University because I was invited to do a workshop on people spaces. I mean, how to understand space from a people standpoint here in Jaffna by the Community Development Program, which is very much interested in kind of like getting the people's input into it. And so I'm very honored to be here at Jaffna University, University of Jaffna. I'm a professor of urban planning at Ball State University, as he said. My specializations are I'm highly interested in how social space is produced, and I'm not the first one to figure this out. Henri Lafave, David Harvey, they have
actually figured this out. They have talked about it. But the big thing that I'm adding to that is I have actually delved into the one of the three main spaces that Lefebvre talks about, which is called lived space. Lived space means, like it is like the governments and the capital can create spaces, like can create a park, but that park is actually an abstract space. It's just there. It's on paper and then it's on the ground. But that so-called park that was created is turned into a park by people who come there and act in various different ways. So there are a lot of analysts who study how the governments operate, like how the planners plan and so on. So I'm interested in figuring out how do these spaces that are created by the governments and capital and authorities and technicians are brought to life. How do they eventually become this particular space that was intended? So in this particular case, people are the people. By people, I mean that those who do not have the capability, the power actually, to create these abstract spaces, but they are the ones who actually finally sort of like create, transform these spaces into real active spaces or live spaces or people spaces. So that's what I'm focusing on in regard to people spaces. But also there are other very important dimensions that come into play in this. In a sense, most of planning does not necessarily they go by large statistics and maps and so on. So I'm very much interested in getting the planners to understand how people operate and how people create spaces for their daily activities and cultural practices. So so there are other dimensions, like for example, social justice come into play. Where is justice? Or is there injustice? And qualitative methods like ethnography. How do you sort of like go and talk to people and so on? Actually speaking, a lot of planners and architects are very much afraid of people. And when I first started teaching, the students used to kind of like come up with plans. And when I asked, do you know anybody from that neighborhood? They say no. I said, you are making plans for neighborhoods that where you don't even know anybody, And now I think increasingly I'm interested in kind of like helping them to kind of like figure out, talk with these people and to work with them. Now this is nothing, in a sense, this is not something that I invented, but I mean, in a sense, I did invent. Because there's also advocacy planning, there's also equity planning. These are some challenges to the rational comprehensive planning that's taken place in the West. But all of these actually look from the planner's side. I'm actually looking at it from the people's side. So that's the essence of people spaces. So you have to go to the field to understand this. So qualitative methods, social justice, and so on come into play. What we did at the University of Jaffna was kind of like trying to send students to the field and trying to help them understand, because the maps that we have are also very old. We have maps from the colonial times, the provinces, districts, and so on and so on. And we have land use maps which are macro. We really don't have small scale maps and small scale understandings of the processes through which people create space. So we sent students we had 6 teams. We sent them to kind of like to begin their investigation from very small things like a person, a place, and a thing, like a Tambili or a small place just outside of the market, or somebody who is kind of like selling clothes. So they started like investigating, and I also wanted them, rather than applying foreign theories,
I wanted them to understand how do these people interpret their own spaces, and where do they come from? Where do the customers come from? In a sense, these places are not mere places by themselves, and but they are what I would call, in my words, translocalities, which I borrow from Arjuna Padure. So these places are connected to other places. Sometimes they bring goods from China. Sometimes people come from other places. So they were observing whether the people came there walking or by cars, and so on. And also beyond observation, they would actually talk with these people and sort of like figure out, and they start mapping. Mapping doesn't mean creating a map, but understanding this place in a very deep sense, place, people, and things, and then their interaction of these three things. நன்றி பேராசிரியர்களை. நினைக்கிறேன் பேராசிரியர்கள் தன்னுடைய வருகை தொடர்பாக அதற்கு அப்பாலே தன்னுடைய துறை சார்ந்த பல சிந்தனை கிளர்ச்சிகளை தலைவர்களில் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார். பல அவற்றுடைய ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் விரிவுரையாளர் கபிலவர்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அவரோடு பேசலாம். வணக்கம் கபிலன். நினைக்கிறேன் பேராசிரியர்கள் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்காக வருகை தந்ததும் அந்த நிகழ்வினுடைய பின்னணிகள் தொடர்பாகவும் அதற்கு முன்னதாக தன்னுடைய புலமைத்துவம் தன்னுடைய துறை சார்ந்த பணிகள் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை திட்டமிடுகின்ற அதிகாரிகள் சரிவாறு இவ்வாறு சிந்திக்கிறார்கள் என்ற போக்கு தான் என்னுடைய மைய கருத்தாக இருந்தது. அவர் பேசிய அந்த கருத்தை ஒரு சுருக்கமாக தெரிவித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்கு எல்லாம் பேசுங்கள். நன்றி சர்வேசண்ணா. அதே நேரம் நன்றி நான் அனைத்து டான் டிவியினுடைய ரசிக பெருமக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக இந்த பேராசிரியரினுடைய புலமைத்துவம் என்பது பீப்புள் ஸ்பேஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், மக்களுக்கான வழி என்பதாகத்தான் இருக்கிறது. இந்த மக்களுக்கான வழி என்பதனுடைய உண்மையான அர்த்தம் வாழ்நிலை வழி. ஒரு பிரதேசத்தினை ஒரு திட்டத்தினை யாராலும் உருவாக்கிவிட முடியும். ஆனால் அந்த திட்டத்தினுடைய வெற்றி என்பது அது வாழ்நிலை பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் கிடைக்கப்பெறுகின்றது. அதற்கு அவர் சொன்ன உதாரணம் நாங்கள் ஒரு பூங்காவினை மிகச் சிறப்பாக உருவாக்கிவிட முடியும். ஆனால் அந்த பூங்கா எப்பொழுது பூங்காவாக முழுநிலை பெறுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அந்த பூங்காவுக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அங்கு வாழ்நிலையை வெளிப்படுத்துகின்ற பொழுது மட்டுமே அது பூங்காவாக பரிணமிக்க முடியும். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பல விடயங்கள் நாங்கள் ஏனைய பிரதேசங்களில் பார்த்து அதே விடயத்தை எங்கள் பிரதேசத்திற்கும் தேவையென நாங்களே ஒரு மனநிலைப்படுத்தலுக்கு உட்பட்டு அதை உருவாக்கிவிட்டு பின்னர் அதற்குள் மக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு சில திட்டங்களை செய்வதாக இருக்கின்றது. அந்த நிலையில் நான் பேராசிரியருக்கான ஒரு அறிமுகம் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் பேராசிரியர் அமெரிக்காவில், அதாவது ஐக்கிய அமெரிக்காவிலே தற்பொழுது தனது சேவையை வழங்கி கொண்டிருந்தாலும் கூட சீனா, மியான்மர், தாய்லாந்து, கொரியா, ஹாங்காங், இந்தியா, ஸ்ரீலங்கா இப்படி பல நாடுகளில் தன்னுடைய தொடர்ச்சியான மாணவர்களுக்கான களப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக கப்பேஷியா என்கின்ற ஒரு அமைப்பானது பால் ஸ்டேட் யூனிவர்சிட்டியினால் உருவாக்கப்பட்டு ஆசியாவினுடைய பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்நிலை வழிகளை மேலை நாடுகளில் வாழ்கின்ற அங்கு கற்கின்ற மாணவர்களை அழைத்து வந்து கிட்ட ஏறத்தாழ ஒரு 11 வாரங்களுக்கு மேலாக பயிற்சி வழங்கி அந்த மக்களை சரியாக புரிந்து கொள்ள வைத்து அதன் பின்னர் அவர்களுக்கான ஒரு திட்டத்தினை உருவாக்குகின்ற முயற்சியை கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நான் மிகவும் பெருமைப்படுகின்ற விடயம் அந்த ஆசானிடம் நானும் கல்வி கற்றேன் என்கின்ற வகையில் உண்மையில் நான் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையில் அவரினுடைய முழுமையான விசேட அல்லது நிபுணத்துவ பரப்பு என்பது இந்த வாழ்நிலை வழிகளை பொதுவாக கருத்தில் கொண்டு அந்த வாழ்நிலை வழிகள் என்பது ஒரு உயர் கலைச்சொல்லாக இருக்கிறது. மக்களுக்கு புரியத்தக்க விதத்தில் சில விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்துவது பொருத்தமாக லிவ் ஸ்பேஸ் என்று நாங்கள் உண்மையாக வாழ்நிலை வழி என்பது லிவ் ஸ்பேஸ் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக்கொள்வோம். அந்த ஸ்பேஸை அடையக்கூடிய வகையில் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையாக தேவையானது என்பது பேராசிரியர் கூறுவது யாதெனில் நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது மேப் வரைபடம் அவசியம் அந்த இடத்தினுடையது. பின்னர் அதிலிருந்து திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பேராசிரியர் கூறிய விடயம் யாதெனில் நாங்கள் மேப் என்பது நிறங்களாலும் குறியீடுகளாலும் உருவாக்கி இடத்தினை வெளிப்படுத்த பயன்படுத்துவதைத்தான் மேப் என்று சொல்கிறோம். பேராசிரியர் சொல்லுவது என்னென்றால் அங்கே வாழ்கின்ற மக்களினுடைய விருப்பம் என்ன என்பது ஒரு வரைபடமாக வர வேண்டும். அங்கே இருக்கிற பொருளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன என்பது ஒரு வரைபடமாக வர வேண்டும். அங்கே இருக்கின்ற இடம் எப்படி பரிணாமம் அடைந்தது என்பது ஒரு வரலாறாக வர வேண்டும், ஒரு வரைபடமாக வர வேண்டும். அதைத்தான் அவர் ஸ்பேஸ், பிளேஸ், திங்ஸ் என்று 3 விடயங்களாக சொல்லியிருந்தார். இதனூடாக வருகின்ற ஒரு வரைபடம் மட்டுமே அந்த பிரதேசம் சார்ந்த தனித்துவத்தினை வெளிப்படுத்தும்.
அது நிச்சயமாக ஒரு அடி பிரதேசத்திலிருந்து அடுத்த அடி பிரதேசத்துக்கு இடையில் கூட வேறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் ஒரு வடக்கு மாகாணம் அல்லது யாழ் மாவட்டம் என்று பொதுநிலைப்படுத்தப்பட்ட பரப்பில் நாங்கள் எங்களினுடைய தொழில்நுட்ப அறிவுக்கு உட்பட்டு கண்டுகொள்கின்ற பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அனைவருக்கும் பொதுவான ஒரு திட்டம், இலங்கையை பொறுத்தவரையில் அதுவும் என்னமும் மேல் சென்று நாட்டின் கொழும்பில் இருந்து கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான அல்லது கண்டிக்கான அல்லது அம்பாந்தோட்டைக்கான அல்லது அம்பாறைக்கான திட்டங்களை உருவாக்குதல் என்பது எவ்வளவு தூரம் அது நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னர் அந்த திட்டமிடலாளர்கள் அந்த பிரதேசத்தையும் அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரல்களை அதையும் நாங்கள் கேட்டு அறிகின்றதிலும் இருக்கின்ற பிரச்சனை யாதெனில் நாங்கள் கேட்கின்ற மொழி அந்த மக்களுக்கு சில வேளையில் புரியாது. நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து கதைப்போம். ஆகவே முதலாவது அடிப்படை அவதானம், எந்த ஒரு தொழில்நுட்ப அறிவையும் எங்களுடைய மூளை செலுத்தாது தனியாக ஒரு குழந்தை போல் அவதானிக்க வேண்டும். ஏன் இது நடக்கிறது, பின்னர் அது தொடர்பாக சுற்றி இருப்பவர்களை கேட்டு அதன் மூலம் இப்போ நாங்கள் 6 இடத்துக்கு எங்களோட மாணவர்களை அனுப்பியிருந்தோம். அதில் ஒன்று 5 சந்தி, மற்றது வைத்தியசாலை ஏரியா, அடுத்தது நல்லூர் ஆலய பிரதேசம், கோட்டை பிரதேசம், திருநெல்வேலி பிரதேசம். இந்த 5 இடங்களிலும் இருந்து தெரிவு செய்து மாணவர்கள் வெளிப்படுத்திய அந்த பிரசன்டேஷன்ஸ் என்பது உண்மையில் ஒன்றோடொன்று ஒத்துப்போனது கிடையாது. சுருங்க கூறினால் ஒரு 2 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்துக்குள் 6 பிரிவுகளாக சென்று 2 முழு நாள் செய்த அவதானத்தினூடாக எங்களினுடைய மாணவர்கள் வெளிப்படுத்தல் என்பது இடத்துக்கிடம் வேறுபடுகின்ற பொழுது நாங்கள் 65,650 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்துக்கும் ஒரே வகையான திட்டம் வேணும், அது இந்த நாட்டில் இருப்பது போல் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இருப்பது போல் இருக்க வேண்டும் என எண்ணுகின்ற அந்த எண்ணப்பாடு என்பது நிச்சயமாக தவறென்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். அது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலப்பாடு இருக்கின்றது. நன்றி கபிலன். கபிலனுடைய கருத்து பேராசிரியருடைய கருத்தினுடைய சுருக்கமாகவும் தன்னுடைய கருத்துக்களை இங்கே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அழுத்தமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். பிரதேச தனித்துவம் மிக்கதாகத்தான் அபிவிருத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு நாட்டில் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட இலங்கை தேசத்துக்குரிய பல்வேறு விதமான பிரதேச வேறுபாடுகள், அது காலநிலை சார்ந்த வேறுபாடுகளாக இருக்கலாம், அல்லது இட அமைப்புகள் சார்ந்த வேறுபாடுகளாக இருக்கலாம், அல்லது வரலாற்று பின்னணிகள் சார்ந்த வேறுபாடுகளாக அல்லது மக்கள் குழுமங்களுடைய எண்ண பதிவுகளிலே வேறுபாடுகள் இருக்கலாம், பலவிதமான வேறுபாடுகள் இருக்கும். எனவே பிரதேச தனித்துவம் மிக்கதாகத்தான் திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக. அவர் சொன்னது போல மக்களுடைய கருத்துக்களை அறியாது நாங்கள் சில திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த திட்டத்தினுடைய உச்சை விளை பயனை நாங்கள் பெற முடியாத பல சந்தர்ப்பங்களை நாங்கள் தரிசிக்கின்றோம், பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த கிராமப்புறங்களிலே அரசு சார்பற்ற நிறுவனங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களிலே சில திட்டங்களிலே மக்கள் பயன்படுத்தப்படாத முறையிலே பல்வேறு விதமான பின்னடைவுகளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இவ்வாறான விடயங்கள் தொடர்பாகத்தான் இங்கே பேசப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் சில வேளைகளை நாங்கள் இங்கே பேசுகின்ற மொழியிலே உங்களுக்கு சில புரிதல்கள் இருந்தாலும் கூட ஆனால் பேசப்படுகின்ற விடயத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து நிர்மாணில் ஏனகை அவர்களோடு பேச முடியும். அவரும் கூட பேராசிரியர் நிகால் பிறர் அவர்களோடு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து ஒரு சக பங்குபற்றராக இந்த நிகழ்ச்சி திட்டங்களை பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய மனப்பதிவுகள் எப்படி இருக்குது, அதற்கு அப்பாலே ஒரு யுத்தம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே போருக்கு பின்னான அபிவிருத்தி அந்த போஸ்ட் வார் கண்டெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்பது உங்களுடைய பார்வையில் சரியான பாதை நகர்றதை எப்படி நீங்கள் சிந்திக்கிறீர்கள், பேசலாம். Thank you very much. First of all, thank you for inviting me to be a part of this program. And so I was very happy to work with the students from Jaffna University because they were ready to learn. Because they all like when they joined the university, and especially we worked with the students from the community development and planning regional planning program, and they were really like looking forward to connect with the people on the ground. That is a very nice thing to have, you know, as students. Not everybody is ready to learn from people on the street, people who we generally consider as not so educated, you know. But then for urban planners or for community development planners, it's very important that they respect everybody, including the beggars on the street. So these students from Jaffna University, I think they were very open to the idea of going and talking to the people on the street and learning from them, and also observe and then also unlearn some of the things that they got when they were socialized into this society. And so it was a very rewarding thing to be working with them, and I want to thank them and also
to Senior Lecturer Ravindran and Kabilan Anna for organizing this event. And about the northern area and the development in the post-war context, I have mixed feelings. Like, for example, of course, the war ended, and then you feel like, okay, now is the beginning of the beginning of the development. And of course, the president at the time declared, now we are good. Now the violent war is over. Now we are going into the war of development, the development war that was declared, right? And then you feel like, okay, it's good, but then who are we developing for was not very clear. And we know that Jaffna immediately got connected to Colombo, and then maybe the road structure within Jaffna did not get improved parallel to that A9 road development, right? And then I was told by a very good scholar from Jaffna that before the agricultural produce from Jaffna, before it reaches the Jaffna market, the wholesale market in Dambulla is able to send their products. So in that case, and also because of the overnight buses and the improved transport between Colombo and Jaffna, now most of the Jaffna houses do not have young people living in Jaffna. They work in Colombo and they come during the weekend or maybe once in a while. So I think it's maybe not too late for us to rethink whether we are developing Jaffna for Jaffna people, or whether we are developing Jaffna for tourists, or whether we are developing it for people in or the capitalists in Colombo, right? I hope I'm not offending anybody by mentioning this here, because we really need to be able to figure out a development model that serves everybody and that kind of delivers the kind of development that matches different parts of the country. What works for Jaffna is maybe the same kind of development might not work for Gaul, might not work for Kandy. So what is the development model that works for northern part of the country is a very important question, and I sincerely hope that we are not too late, and we should immediately act on figuring out how we can develop this part of country to be what it wants to be. Not what Colombo wants it to be, not what other countries want it to be, but what Jaffna people want to be, or what Kilinochchi people want to be. நன்றி நன்றி. நான் நினைக்கிறேன் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது முதலே தன்னுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அதில் முக்கியமான செய்தி, நாங்கள் திட்டமிடலாக இருக்கக்கூடியவர்கள், அந்த திட்டத்துறையிலே பயணிப்பவர்கள் அடிமட்ட மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் அவர்கள் அவர் தன்னுடைய அனுபவத்தினுடைய பகிர்வாக சொன்னார், மாணவர்கள் அந்த களங்களுக்கு சென்ற பொழுது தாங்கள் கற்றுக்கொள்ளாத பல விடயங்களை புதிதாக பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக ஒரு தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் என்று கூட நாங்கள் சில திட்டமிடலுக்கான சில செய்திகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேலாக அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்பது, இந்த போருக்கு பின்னாக வடக்கை மையப்படுத்தி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அபிவிருத்தி தொடர்பாக பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த அபிவிருத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அபிவிருத்தி அல்லது கொழும்புக்கான திட்டமிடலை யாழ்ப்பாணத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோமா என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அதில் குறிப்பாக எங்களுடைய விவசாய மக்களுடைய விவசாய உற்பத்திகள் எங்களுடைய சந்தைகளை அடைவதற்கு முன்பதாகவே தம்புள்ளையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய உற்பத்திகள் நம்முடைய சந்தைக்கு வருவதனாலே நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்வது என்பது யாழ்ப்பாண மக்களுக்கான அபிவிருத்தியாக இருக்க வேண்டும். போருக்கு பின்னர் ஒரு போருக்கான யுகம் முடிவிட்ட பின்னர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அபிவிருத்திக்கான போர் ஆரம்பிப்பதாக பிரகடனம் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த அபிவிருத்தி என்பது உண்மையான அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் எய்தி இருக்கிறோமா என்பது தொடர்பான கேள்வி எழுப்புவதற்கான காலம் இன்னும் பின்தங்கி விடவில்லை. நாங்கள் இன்னும் அதை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். பல விடயங்களை பகிர்ந்து கூட நான் நினைக்கிறேன் இப்பொழுதுதான் நாங்கள் திரு சிவராஜ் அவரோடு பேசுவதற்கு பொருத்தமானதாக இருக்கு. நான் இப்பொழுதும் கூட இலங்கை நிர்வாக சபை அதிகாரியாக கேள்விகளை எழுப்பவில்லை. ஆனால் இதற்கு முன்னர் நீங்கள் ஒரு சமூக சபை அபிவிருத்தி உத்தியோகத்தராக போர் நாளை மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருந்தவர். இங்கே பல விதமான குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் உங்களை இறுதியாக வைத்திருந்த உங்களுடைய அவதானத்தின் அடிப்படையில் பல விதமான குற்றச்சாட்டுகள் கல்வி புலமை சார்ந்தவர்களாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? பேசலாம் சிவராஜா. டான் சொந்தங்களுக்கு மீண்டும் நன்றி, அன்பு வணக்கம். வடபகுதியினுடைய குறிப்பாக என்னுடைய நேரடி தரிசனத்திலே நான் அவதானித்திருக்கக்கூடியவற்றின் அடிப்படையிலே இலங்கையினுடைய வடபாகத்தின் அபிவிருத்தி சார்ந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு கருதுகிறேன். இங்கே
நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அபிவிருத்திகள் எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகளை அல்லது அவற்றினுடைய விளை பயன்களை சமூக மாற்றங்களை ஏன் விளைவிக்கவில்லை என்கிறது தொடர்பிலே நாங்கள் பல காரணங்களை பேசுகிறோம். பொதுவாக சமூக உரையாடல்களிலே பேசப்படுகிற காரணங்கள் ஒன்று, இன முரண்பாடும் அபிவிருத்தியும் சமகாலத்திலே அணுகப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஒரு சாராரிடம் இருக்கிறது. இன்னொரு சாரார் இன முரண்பாட்டுக்கான தீர்வு கண்டறியப்பட்ட பின்னர் தான் அபிவிருத்தி என்கிற விதமாக சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னுமொரு விதமாக அரசினுடைய கொள்கை என்பது இன முரண்பாடு தொடர்பாக பேசுவதற்கு இப்பொழுது அவகாசம் இல்லை அல்லது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, அபிவிருத்திக்கு நாங்கள் முதன்மை கொடுப்போம், அதனூடாக இன முரண்பாடு சார்ந்த விடயங்களை கையாள்வது இலகுவாக இருக்கும் அல்லது அவை அற்றுப்போகும் என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக தமிழ் பேசுகிற சமூகத்திலே அபிவிருத்தி என்பது தங்களுக்கு ஏதோ தீங்கிழைப்பதற்கான ஒரு மார்க்கம், ஒரு உபாயம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கடந்த கால பட்டறையோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது போல இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்வை ஒன்று. எங்களிடையே இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே அதனோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய தோற்றப்பாட்டிலே வேறு ஒரு விதமான தன்மை இருக்கிறது. நான் இந்த இடத்திலே பேராசிரியர் நிகால் பிரேரா அவர்கள், சகோதரி லியனகி அவர்கள், இதை ஒழுங்கமைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் திரு காபிரன் அவர்கள், ரவீந்திரன் அவர்களுக்கு இந்த வழியிலே நன்றி சொல்ல வேண்டும். இலங்கையினுடைய திட்டமிடல் சேவை சார்ந்த பரீட்சைகளிலே எங்களுடைய தமிழ் மொழி மூலமாக தெரிவாகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. இதற்கான உண்மையிலே காரணங்களிலே ஒன்று, புதிதாக அந்த துறைகளிலே எழுந்து வரக்கூடிய சிந்தனைகள் அல்லது புதிய எண்ணக்கருக்கள் சார்ந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆர்வம் அல்லது அதை நடைமுறை ரீதியாக பரீட்சாத்து ரீதியாக அவர்கள் அணுகுகிறதிலே இருக்கக்கூடிய ஒரு மட்டுப்பாடு, ஒரு வரையறை ஒன்று இருக்கிறது. இப்படி பரந்த கலந்துரையாடல்கள், புதிய கோணங்களிலே இருந்து அந்த சிந்தனைகளை அணுகுகிற வாய்ப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற போது அவர்கள் திட்டமிடலாளர்களாக மேலும் பரிணமிக்கிற வாய்ப்பு வரும். அதற்கான கதவுகளை திறக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தொட்ட இடத்துல இருந்து நான் பேச வேண்டும். ஒரு அரசாங்க அதிகாரியாக பேசினால் கூட அது தவறல்ல. அபிவிருத்திக்கான யுத்தம் அப்படி என்று சொல்லி 8,000 மில்லியன் ரூபாய் செலவிலே கம்பரலி என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிற போது இங்கே 3 தரப்பினர் இந்த அபிவிருத்தியோடு தொடர்புடையவர்கள். ஒன்று கொள்கை வகுப்பாளர்கள், இரண்டாவது அந்த கொள்கை வகுப்பின் அடிப்படையிலே மக்களோடு அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்மொழியக்கூடிய எங்களுடைய அரசியல் தலைவர்கள், மூன்றாவது அந்த திட்டங்களை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு கலந்து பேசி அதை கேட்டு பெறுகிற மக்கள். இந்த 3 பேரில் நாங்கள் பார்க்கிற போது எளிமையாக சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்குகிற மாதிரி நாங்கள் பேசிக்கொள்வோம். ஒரு முன்பள்ளிக்கான விளையாட்டு முற்றம் அமைப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு திறந்த வெளியிலே அதற்கான விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்தேன், புல் எல்லாம் மூடி போயிருக்கிறது. அதற்குள்ளே பிள்ளைகள் யாரும் விளையாடுகிறார்கள். குறிப்பாக பிள்ளை விளையாடக்கூடியது வெயில் அடிக்கும் இல்லை, அதுதான் சொல்லுகிறேன். அப்போது ஒரு திட்டத்தினுடைய வீசிபிலிட்டி என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதனுடைய சாத்தியம் தொடர்பாக யார் அதை பரிசீலித்தோம்? அதை முன்மொழிகிற மக்களா அல்லது வழிமொழிகிற அரசியல் தலைவர்களா, கொள்கை வகுப்பாளர்களா? யாருமே இல்லை. இப்போது அந்த வேல்யூ ஆஃப் மணி என்று சொல்லுகிறார்கள், அந்த பணத்தினுடைய பெறுமதி என்கிறது மிக குறைந்த அளவிலே போயிருக்கிறது. மிக குறைந்த அளவிலே அது பயன்பாடற்றதாக வீண் விரயம் செய்யப்படுகிறதாக அந்த அபிவிருத்திகள் இருக்கிறது. இதுதான் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு விதமாக மக்களோடு கலந்து பேசுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பலரும் பேசினார்கள். இங்கே மக்களுடைய பெயராலே மக்களுடைய சமூக தலைமைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சனசமூக நிலையத்தினுடைய தலைவர், விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அல்லது ஒரு மாதர் சங்கத்தினுடைய தலைவி, கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் சென்று அரசியல் தலைவர்களிடம் கேட்கிற செயற்திட்டங்களை தான் அவர்கள் வழங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாக்கு பெறுவதற்காக திட்டங்களை செயற்படுத்துகிறவர்கள். ஆனால் அப்படி கேட்டு பெறுகிறவற்றினுடைய விளை பயன் என்ன என்று பார்க்கிற போது எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் கூட அரசியல் மட்டத்திலே இருந்து வரக்கூடிய முன்மொழிவுகளை வழிமொழிபவர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் வருகிற பணத்தை செலவு செய்வதே வெற்றி என்கிற அளவிலே தான் பல இடங்களிலே நாங்கள் நிர்வாகம் நடக்கிறதோ என்கிற சந்தேகம் பொதுமக்களிடம் இருக்கிறது. இதுதான் நான் ஆரம்பத்திலே பேசக்கூடியது. தொடர்ந்து அவர்கள் பேசிய பின்னாலே என்னுடைய அபிப்பிராயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி சிவராஜா. சிவராஜாவுடைய பார்வை என்பது ஒரு நிஜ பார்வையாக இந்த மக்கள் மத்தியில் நடைபெறக்கூடிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக தன்னுடைய
அரசாங்க பதவி நிலை அனுபவம் சார்ந்தும் ஒரு சமூக அவதானிப்பு சார்ந்தும் பல விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்னது போல பல விடயங்கள் ஏதோ நாங்கள் நிதியை பெற்றுக்கொண்டோம், அந்த நிதியை எப்படியேனும் செலவழித்து விட வேண்டும், குறித்த நிதியாண்டுக்குள்ளே அந்த நிதி திரும்பி போகாத வண்ணம் செலவு செய்திட வேண்டும் என்பதிலே தான் எல்லோரும் அக்கறையாக இருக்கிறார்கள். அதற்கு அப்பாலே ஒரு திறந்த மனதுடனான கலந்துரையாடல்கள் அரசியல் தலைவர்களுக்கு மத்தியிலும் அடிமட்ட மக்களுக்கு மத்தியிலும் நடைபெறுவதில்லை என்பது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதற்கு அப்பாலே ஒரு போருக்கு பின்னான அபிவிருத்தி யுத்தம் என்கின்ற அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் மத்தியிலே சில நேரங்களில் அபிவிருத்தி தொடர்பான சில தவிர்க்கப்பட வேண்டிய பயப்பிராந்திகள் எழுவதும் இயல்பானது ஒன்றுதான். இருந்தாலும் கூட நாங்கள் பொருத்தமற்ற பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்துவிட்டு அவை பயன்பாடற்று இருப்பதாக நாங்கள் கருதி கொள்வது என்பது அந்த அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அதனுடைய சாத்தியப்பாடுகள் குறிப்பாக நாங்கள் சிந்திக்காமையில்தான் பல பலவீனங்களை சந்திக்கிறோம் என்பதை திரு சிவராஜ் அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இது மிக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு மக்கள் மத்தியிலே நம்முடைய பிரதேசத்திலே இருக்கின்றது. அதை நாங்கள் பல்வேறு விதமான அபிவிருத்திகளை பார்க்கின்றோம். சில வேளைகளிலே கொழும்பில் திட்டமிடுகின்ற அபிவிருத்திகள் நம்முடைய யாழ்ப்பாணத்தினுடைய எங்கோ ஒரு கிராமத்தில் நடைபெறுகின்ற போது அந்த கிராம மக்களுக்கு அதற்கான பயன்பாட்டினுடைய அவசியத்தன்மை இல்லாத காரணத்தினாலே பெருமளவான நிதி வீண்விரயம் செய்யப்பட்டு ஒரு அபிவிருத்தி திட்டம் முடங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஒரு அபிவிருத்தி என்பது அடிமட்ட மக்களுடையதான கலந்துரையாடல்களின் அடிப்படையிலே மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள், மக்களுடைய எண்ண வெளிப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்கின்ற எண்ண கருத்தளங்களிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்துடைய அடிநாதம். அதைத்தான் பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்களும் அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது மக்களுக்கான வெளி என்பது மக்கள் சிந்திக்கின்றார்கள், மக்களுடைய சிந்தனை தளங்களிலிருந்து தான் அவர்களுக்கான அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தியல் தளமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரவில்லை. நாளையும் நாங்கள் உங்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இந்த வளவாளர்கள் அற்புதமான கல்வியாளர்கள் பல கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக உங்களோடு பகிர இருக்கின்றார்கள். நாளையும் நீங்கள் எங்களுக்காக காத்திருங்கள் என்று சொல்லி இதுவரை நேரமும் ஒளிப்பதிவில் இணைந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பில் இணைந்த துவாரகனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.